இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. இந்தியாவின் போதைப் பொருள் கடத்தல் மன்னன் சுற்றுலா விசாவில் மலேசியாவுக்குள் நுழைந்தார். ஐஜிபி தகவல். பன்னாட்டு போதைப் பொருள் கடத்தல் கும்பலின் மூளையாக செயல்பட்டதாக நம்பப்படும் இந்திய பிரஜை கோலாலம்பூரில் கைது செய்யப்பட்டதை தேசிய போலீஸ் படை தலைவர் உறுதிப்படுத்தியுள்ளார். அதிகாரிகளின் கண்களில் மண்ணை தூவும் வகையில் 30 வயது அவ்வாடவர் சுற்றுலா விசாவில் மலேசியாவுக்குள் நுழைந்ததாக தான் ஸ்ரீ ரசருடின் ஹுசேன் கூறினார். தலைநகரில் ஹோட்டல் ஒன்றில் மறைந்திருந்த அந்நபரை மே 13ஆம் தேதி அதிகாலை 1:35 மணி அளவில் புகிட் அமான் அதிகாரிகள் கைது செய்தனர். தொடக்க கட்ட விசாரணையில் இங்கு போதைப் பொருள் விநியோகம் எதிலும் அந்நபர் ஈடுபட்டது கண்டறியப்படவில்லை என்றாலும் உள்ளூர்களில் தனி கட்டமைப்பு கொண்டுள்ளாரா அல்லது இங்குள்ள போதைப் பொருள் கும்பல்களுடன் தொடர்பு வைத்துள்ளாரா என்பது குறித்து மேற்கொண்டு விசாரிக்கப்படுகிறது. கடந்த செவ்வாய்க்கிழமை மாலை 6:45 மணிக்கு அந்நபர் நாடு கடத்தப்பட்டார் என்றும் ஐஜிபி சொன்னார். நவீன் சிக்கர் என்னும் அவ்வாடவர் மலேசியாவில் கைதாகி இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்டதாக இந்துஸ்தான் டைம்ஸ் முன்னதாக செய்தி வெளியிட்டது. மும்பையில் உள்ள என்சிபி எனப்படும் இந்தியாவின் போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அவர் காவலில் இருப்பதாகவும் அது கூறியது. நான் போதைப் பொருள் உட்கொண்டேனா செய்திகளுக்கு எலன் மஸ்க் திட்டவட்ட மறுப்பு. கடந்த ஆண்டு அமெரிக்க அதிபர் தேர்தல் பிரச்சாரங்களின் போது கேத்தமைன் உள்ளிட்ட போதைப் பொருள் பயன்பாட்டில் தாம் மூழ்கி கிடந்ததாக கூறப்படுவதை உலக மகா கோடீஸ்வரர் எலன் மஸ்க் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்ட செய்தி ஒரு கட்டுக்கதை என தனது எக்ஸ் தளத்தில் அவர் பதிவிட்டார். சில வருடங்களுக்கு முன்பு நான் ஒரு மருந்தாக கேத்தமைனை முயற்சித்தேன். ஆனால் அதனை அப்போதே எக்ஸ் தளத்தில் தைரியமாக சொன்னவன் நான். எனவே இப்போது வெளியாகி இருப்பது ஒரு செய்தி அல்ல என கூறிய எலன் மஸ்க், ஒரு பாரமான சூழல் அல்லது பெரும் மன உளைச்சலிலிருந்து வெளியேற இது உதவுகிறது. ஆனால் அதன் பிறகு அதை தான் எடுத்துக்கொள்ளவில்லை என்றார் அவர். இவ்வேளையில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்திலிருந்து வெளியேறுவதன் அடையாளமாக வெள்ளிக்கிழமை வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற பிரியாவிடை நிகழ்வில் மாஸ்கின் வலது கண்ணோரம் கன்றி போயிருந்ததும் கவனத்தை ஈர்த்தது. போதைப் பொருள் மயக்கத்தினால் அது விளைந்திருக்குமோ என்ற சந்தேகத்தில் செய்தியாளர்கள் கேட்டபோது தனது 5 வயது மகன் விளையாட்டாக குத்தியதால் கண் வீங்கி போனதாக மழுப்பலாக கூறினார். மெர்டேகா சதுக்கத்தில் குத்திக் கொண்ட மோட்டார் சைக்கிள் ஓட்டிகள் வைரல் வீடியோவை விசாரிக்கும் போலீஸ். கோலாலம்பூர் மெர்டேகா சதுக்கத்தில் வெள்ளிக்கிழமை அன்று மோட்டார் சைக்கிள் ஓட்டிகள் கும்பல் தங்களுக்குள்ளேயே அடித்துக் கொண்ட சம்பவம் குறித்து போலீஸ் விசாரிக்கிறது. இதுவரை யாரும் புகார் அளிக்கவில்லை. இருந்தாலும் வைரலான வீடியோ அடிப்படையில் விசாரணை தொடங்கி இருப்பதாக டாங்வாங்கி போலீஸ் தலைவர் ஜுல்சிமி அஃபெண்டி சுலைமான் தெரிவித்தார். முன்னதாக சுல்தான் அப்துல் சமாட் கட்டடம் முன்புறம் உள்ள மெர்டேகா சதுக்கத்தில் மோட்டார் சைக்கிளோட்டிகள் கும்பல் ஒன்று கூடியதும் பின்னர் அவர்களுக்குள் சண்டை மூண்டதும் வைரல் வீடியோவில் தெரிந்தது. ஒருவரை ஒருவர் குத்திக் கொண்டதோடு ஹெல்மெட்டாலும் அவர்கள் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். ட்ரெயின் அண்ட் பிளேஸ் பயிற்சி திட்டத்தை முடித்த 25 பேருக்கு மித்ரா தலைவர் பிரபாகரன் தலைமையில் சான்றிதழ். மலேசிய இந்திய வேலையற்ற பட்டதாரிகளுக்கான பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட முழு நிதி உதவியுடன் கூடிய சைபர் பாதுகாப்பு நிபுணத்துவ சான்றிதழ் திட்டம் அண்மையில் அறிமுகப்படுத்தப்பட்டது. மலேசிய இந்திய சமூக உருமாற்ற பிரிவான மித்ராவும் இன்டெலிஸ் டெக் சென்ட்ரிகான் பிரகத் நிறுவனமும் இணைந்து நடத்தும் இப்பயிற்சி 8 வாரங்கள் நடைபெற்றன. இணைய பாதுகாப்பு சான்றிதழ்களில் உலகளாவிய முன்னணி நிறுவனமான ஈசி கவுன்சில் யுஎஸ்ஏவால் இது அங்கீகரிக்கப்பட்டதாகும். இவ்வகையில் வெற்றிகரமாக பயிற்சியை முடித்த குழு 1 தொகுதி 2ஐ சேர்ந்த பங்கேற்பாளர்களுக்கு மே 30ஆம் தேதி சைபர் ஜெயா இந்தியா கேட் உணவகத்தில் சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. மித்ரா தலைவர் பி பிரபாகரன், மித்ரா தலைமை இயக்குனர் ஜி பிரபாகரன், நிகழ்ச்சி ஆலோசகரும் இன்டெலிஸ் டெக் சர்வீஸ் தலைமை வியூக அதிகாரியுமான ஜி கவிதா மூர்த்தி, இன்டெலிஸ் தலைவர் டாக்டர் ஏ ஜோஸ்னி ஜொஹாரி, அதன் தலைமை செயல் அதிகாரி ஜஸ்டின் பிரான்சிஸ் உள்ளிட்டோர் சிறப்பு வருகை புரிந்தனர். உடல் நலம் தேறியது. ஐஜேஎன்னிலிருந்து வெளியேறினார் புரூனை சுல்தான். உடல் சோர்வினால் 5 நாட்களாக ஐஜேஎன் எனப்படும் தேசிய இருதய கழகத்தில் சிகிச்சை பெற்று வந்த புரூனை சுல்தான் சுல்தான் ஹசனால் போல்கியா நேற்று அங்கிருந்து வெளியேற அனுமதிக்கப்பட்டார். எனினும் புரூனை திரும்பும் முன் மேலும் சில நாட்கள் கோலாலம்பூரிலேயே தங்கி ஓய்வெடுக்குமாறு ஐஜேஎன் அவரை அறிவுறுத்தியுள்ளது. புரூனை பிரதமர் துறை அலுவலகம் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அதனை உறுதிப்படுத்தியது. புரூனையின் பிரதமர், நிதியமைச்சர், தற்காப்பு அமைச்சர் என
பல்வேறு பொறுப்புகளை வகிக்கும் சுல்தான் ஹசனால் போல்கியா 46வது ஆசியான் உச்சநிலை மாநாட்டில் பங்கேற்பதற்காக கடந்த வாரம் மலேசியா வந்திருந்தார். எனினும் அதிகப்படியான களைப்பால் கடந்த செவ்வாய்க்கிழமை அவர் IJN-இல் அனுமதிக்கப்பட்டார். அவரை சென்று நலம் விசாரித்த பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் 79 வயது சுல்தான் ஹசனால் நல்ல நிலையில் இருப்பதாக கூறியிருந்தார். என் அமைச்சர் பதவியை அன்வாரை முடிவு செய்யட்டும் என்கிறார் அம்னோவிலிருந்து விலகிய தெங்கு ஜஃப்ருல். அமைச்சர் பதவியில் தான் தொடருவதா இல்லையா என்பதை பிரதமரின் முடிவுக்கு விட்டு விடுவதாக அம்னோவிலிருந்து விலகியுள்ள தெங்கு டத்தோஸ்ரீ சப்ருல் தெங்கு அப்துல் அசீஸ் கூறியுள்ளார். தற்போதைக்கு தனது கவனம் முழுக்க ஹஜ் யாத்திரையில் இருப்பதாகவும் மேற்கொண்டு எதுவும் கருத்துரைக்க விரும்பவில்லை எனவும் அவர் சொன்னார். மிக்காவுக்கு புறப்படும் முன் KLIA-வில் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். அம்னோவிலிருந்து விலகி PKR-இல் இணைவதாக தெங்கு ஜஃப்ருல் நேற்று முன்தினம் அறிக்கை வெளியிட்டிருந்தார். இது அம்னோவில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. கூட்டணி கட்சியில் இருக்கும் உறுப்பினரை திருடுவது கூட்டணி தர்மத்திற்கு எதிரானது என அம்னோ தலைவர் டத்தோஸ்ரீ அகமது சாஹித் ஹமிதி சாடியிருந்தார். அதே சமயம் எது எப்படி இருந்தாலும் அமைச்சரவையில் அம்னோவுக்கு வழங்கப்பட்ட 7 முழு அமைச்சர் பதவிகள் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். முதலீடு, அனைத்துலக வாணிபம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பதவி ஜஃப்ருலுக்கு கிடைத்ததே அம்னோ மூலமாகத்தான். இப்போது அம்னோவை வேண்டாம் என முடிவு செய்தவருக்கு எதற்கு இன்னும் அமைச்சர் பதவி விலக வேண்டியதுதானே என கலக்க குரல்கள் எழுந்துள்ளன. பினாங்கு பயணீட்டாளர் சங்கத்தின் சுப்பாராவுக்கு புகையிலை கட்டுப்பாட்டு முன்மாதிரி விருது. நாட்டின் புகையிலை எதிர்ப்பு ஆர்வலரான NV சுப்பாராவ் புகையிலை கட்டுப்பாட்டு முன்மாதிரி விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளார். புகைப்பிடித்தல் மற்றும் போதைப் பொருள் துஷ்பிரயோகத்தின் ஆபத்துகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக 30 ஆண்டுகளாக அவர் மேற்கொண்ட முயற்சிகளுக்காக இந்த அங்கீகாரம் வழங்கப்பட்டது. சைபர் ஜெயாவில் நேற்று நடைபெற்ற உலக புகையிலை எதிர்ப்பு தின கொண்டாட்டத்தில் சுகாதார அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் சுல்கிஃப்லி அகமது அவ்விருதை வழங்கினார். பினாங்கு பயணீட்டாளர் சங்கத்தின் கல்வி பிரிவு அதிகாரியுமான சுப்பாராவ் புகையிலை, வேப்பிங், ஷிஷா மற்றும் கஞ்சா போன்ற போதைப் பொருட்களின் பயன்பாட்டினால் ஏற்படும் ஆபத்துகள் குறித்து விழிப்புணர்வை குறிப்பாக இளைஞர்களிடையே அதிகரிக்க இந்த விருது மேலும் உந்துதலை அளித்துள்ளதாக கூறினார். நாடு முழுவதும் உள்ள தொடக்க மற்றும் இடைநிலை பள்ளிகளில் 25,000-க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்களை தனது முயற்சிகள் சென்றடைந்துள்ளதாக அவர் கூறினார். 3ஆம் நாட்டிற்கு பயணமாம் ஏமாற்றி KLIA-வில் இறங்கிய 105 வெளிநாட்டவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டனர். 3ஆம் நாட்டுக்கு பயணத்தை தொடரும் முன் தற்காலிகமாக இங்கு வந்திறங்கியதாக கூறி இந்நாட்டுக்குள் கள்ளத்தனமாக நுழைய முயன்ற 105 வெளிநாட்டவர்களின் திட்டம் முறியடிக்கப்பட்டுள்ளது. மலேசிய எல்லை கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பு நிறுவனமான AKPS வியாழக்கிழமை அன்று செப்பாங் KLIA விமான நிலையத்தில் மேற்கொண்ட சோதனையில் அம்முயற்சி தவிடுபொடியானது. 400-க்கும் மேற்பட்ட வங்காளதேசிகள், பாகிஸ்தானியர்கள் மற்றும் இந்திய நாட்டவர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். அவர்களில் இந்த 105 பேர் மலேசியாவுக்குள் நுழைவதற்கான எந்த விதிமுறைகளையும் பூர்த்தி செய்யாதது கண்டுபிடிக்கப்பட்டது. KLIA-வுக்கான விமானத்தில் ஏறிய கையோடு 3ஆம் தரப்பு நாட்டுக்கு செல்வதற்கான முன்பதிவை ரத்து செய்துவிட்டு இந்நாட்டுக்குள் சட்டவிரோதமாக நுழைவதே இவர்களின் யுக்தியாகும். இதையடுத்து தடுத்து வைக்கப்பட்ட அனைவரும் தத்தம் நாடுகளுக்கே திருப்பி அனுப்பப்பட்டனர். சக ஊழியர்கள் நடத்திய பிரியா விடை நிகழ்ச்சியில் கண்கலங்கிய வெளிநாட்டு தொழிலாளி. ஸ்லாங்கூர் உலுலங்காட்டில் எண்ணெய் நிலையம் ஒன்றில் வேலை செய்யும் வெளிநாட்டு ஊழியருக்கு சக ஊழியர்கள் ஏற்பாடு செய்த பிரியா விடையால் உணர்ச்சி மிகுதியில் அவர் கண்கலங்கி வீடியோ சமூக ஊடகங்களில் கவனத்தை ஈர்த்துள்ளது. @ஜின்னா 837 என்ற டிக்டாக் கணக்கில் பதிவேற்றப்பட்ட 36 வினாடி வீடியோ வலைதளங்களில் வைரலாகி உள்ளது. சாஜிப் என அடையாளம் கூறப்பட்ட அவ்வாடவர் 10 ஆண்டுகளாக மலேசியாவில் பணிபுரிந்த பின் உடல்நலம் காரணமாக தாய்நாடு திரும்புகிறார். அவரின் நன்மதிப்பையும் பெற்றவர் என்பதால் வேலையில் கடைசி நாளில் அவருக்கு இன்ப அதிர்ச்சியாக சக ஊழியர்கள் அவருக்கு பிரியா விடை நடத்தினர். KFC இறைச்சிகளோடு பை சோஜிப் என்ற எழுத்தில் கேக்கும் வாங்கப்பட்டிருந்ததை கண்டு சோஜிப் நெகிழ்ந்து போனார். சுற்றி நிற்கும் நண்பர்கள் முன்னிலையில் உணர்ச்சியை அடக்க முடியாமல் அவர் கண் கலங்குவதும் முகத்தை சட்டையால் மூடிக்கொள்வதும் வலைதளவாசிகளையும் நெகிழ வைத்தது. ஊடுருவும் வெளிநாட்டு மீன் இனங்களை பொது நீர்நிலைகளில் விடுவதா?
ஒழுங்குமுறையை மேம்படுத்தும் மீன்வளத்துறை. வெளிநாட்டு மீன் இனங்கள் பொது நீர்நிலைகளில் விடப்படுவதை கட்டுப்படுத்துவதை வலுப்படுத்தும் நடவடிக்கையாக மீன்வளத்துறை புதிய ஒழுங்குமுறையை வரைய உள்ளது. பூர்வீக நீர்வாழ் உயிரினங்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுவதை தவிர்க்கவும் இயற்கை நிலைத்தன்மையை நிலைநாட்டவும் இது அவசியம் என அறிக்கை ஒன்றில் அது கூறியது. ஊடுருவம் இனமான ஆப்பிரிக்க கெளுத்தி மீன்கள் செடாங் மேப்ஸ் ஏரியில் விடப்பட்டதாக புகார்கள் கிடைத்திருப்பதை அடுத்து அத்துறை அவ்வாறு கூறியது. மாடி எனப்படும் மலேசிய விவசாய ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு கழகம் ஏற்பாடு செய்த மீன்பிடிக்கும் போட்டியின் போது அம்மீன்கள் ஏரியில் விடப்பட்டன. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வருகை மேற்கொண்டு மாடி மற்றும் போட்டி ஏற்பாட்டு நிறுவனத்துடன் மீன்வளத்துறை கலந்துரையாடியதில் சில தடுப்பு நடவடிக்கைகளுக்கு இணக்கம் காணப்பட்டன. கூண்டு போன்ற ஹப்பா வலைகளை மேலும் அதிகமாக பொருத்துவதும் அவற்றில் அடங்கும். அதோடு போட்டி நெடுகிலும் இந்த வெளிநாட்டு மீன்களின் அபாயம் குறித்து விழிப்புணர்வு கையேடுகளும் வெளியிடப்படும். மே 29 தலா 1.5 கிலோகிராம் எடையில் 1300 ஆப்பிரிக்க கெளுத்தி மீன்கள் ஏரியில் விடப்பட்டுள்ளன. ஆனால் அது குறித்து ஸ்லாங்கூர் மீன்வளத்துறையிடம் முன்கூட்டியே தெரிவிக்கப்படவோ அனுமதி பெறப்படவோ இல்லை. 4 லட்சம் ஆசிரியர்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் புத்தக பற்றுச்சீட்டு திட்டம் பிரதமர் அறிவிப்பு. புத்தக பற்றுச்சீட்டு திட்டம் இவ்வாண்டு 4 லட்சம் ஆசிரியர்களுக்கும் விரிவுபடுத்தப்படுவதாக பிரதமர் அறிவித்துள்ளார். நாட்டு மக்கள் குறிப்பாக பள்ளி மாணவர்கள் மற்றும் பல்கலைக்கழக மாணவர்கள் மத்தியில் வாசிக்கும் பழக்கத்தை ஊக்குவிக்கும் முயற்சி தற்போது ஆசிரியர்களையும் உட்படுத்தி இருப்பதாக டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் கூறினார். மேலும் என்ன செய்ய முடியும் என்பதை அடுத்த ஆண்டு நிதி நிலைமை பொறுத்து பார்க்கலாம் என கோலாலம்பூர் உலக வாணிபு மையத்தில் 2025 அனைத்துலக புத்தக கண்காட்சியை நிறைவு செய்து உரையாற்றுகையில் பிரதமர் கூறினார். இவ்வேளையில் இந்த புத்தக பற்றுச்சீட்டு விநியோகத்தில் தெளிவான வழிகாட்டி இருக்க வேண்டும். தரமற்ற புத்தகங்களை வாங்க அவை பயன்படுத்தப்படுவதை தடுக்க வழிகாட்டிகள் அவசியம் என்றார் அவர். மே 23 தொடங்கிய இந்த புத்தக பெருவிழா இன்றோடு நிறைவடைகிறது.